உறுதியாக தழுவி அன்புடன் தொடர்ந்து இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவினை பசுமோத கவளவிட கடித்துண்டு கருணையனும் வெள்ளமதம் பொழி சித்தி எழுத்தில் இணைந்து வருவினைகள் தீர்ப்பார். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி ஊழிமணி திருவாத உரர் திருத்தாள் போற்றி கல்லாலின் புடைய வந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த புரணமாய் எல்லாமாய் அல்லதுமாய் மறைக்கு அப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்துடக்கை வெல்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னாத்திற்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு சைவ பாட வகுப்பு 7ஆம் தொகுதி மணிவாசகர் அருட்பணி மன்றம் சிறப்பாக நடத்துகின்ற இந்த சைவ பாட வகுப்பிலே தொடர்ந்து நாம் சிவப்பிரகாசம் என்ற அருள்ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அந்த வகையிலே சந்தான ஆச்சாரியர்கள் 4வரிலே 4ஆமவராக திகழக்கூடியவர் உமாபதி சிவம். அந்த உமாபதி சிவம் நம்முடைய சைவத்திற்கு செய்த மிகப்பெரிய தொண்டு. 8 நூல்கள் சாத்திரத்திலே 14ல் 8 உமாபதி சிவம். அது மட்டுமல்லாமல் கோயில் புராணம் என்பதாக சொல்லியும் அருள்முறை திரட்டு என்பதாக அமைத்தும் பல நூல்களை வடமொழி நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புத பேரு உமாபதி சிவத்திற்கே உரிய தனிச்சிறப்பு. அப்படி சைவத்திற்கு என்றும் சைவ சித்தாந்த சாத்திரத்திலே மிகப்பெரிய ஒரு பங்கு வகிப்பவர் உமாபதி சிவம். அப்படி இந்த சிவப்பிரகாசம் என்ற இந்த நூல் சுவாமி அருளி செய்த இந்த நூலிலே சிவஞான போதம் என்ற முதல் நூலை அமைத்து கொண்டும் சிவஞான சித்தியார் என்ற விரிநூலை அமைத்து கொண்டும் 2 நூல்களை அமைத்து ஆதாரமாக வைத்து புடை நூலாக அல்லது சார்பு நூலாக இந்த சிவப்பிரகாசத்தை அருளி செய்திருக்கிறார். இந்த சிவப்பிரகாசம் என்ற இந்த நூல் ஒரு தனி ஒரு விதமான ஒரு அற்புதமான ஒரு நூலாக இது விளங்குகிறது. இதனுடைய கருத்து செறிவு அப்படிப்பட்டது. ஏன் என்பதாக சொன்னால் முன்னே சொன்ன 2 நூல்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்களையும் வாங்கி தன்னுடைய பாணியிலே தன்னுடைய அருள் திருவருள் விளக்கத்திலே அமைத்து காட்டுகின்ற ஒரு பாங்கு, மிகச் சிறப்பான ஒரு பாங்கு சிவப்பிரகாசம். இதை 2ஆக பிரித்து கொண்டு பொது என்பதாக பொது உண்மை பொது அதிகாரத்தையும் உண்மை என்பதாக சொல்லி 50 பாடல்கள் பொதுவிற்கும் 50 உண்மைக்கும் ஒதுக்குகின்றார். இது ஒரு தனி வழியாக உமாபதி சிவம் தான் வகுத்து கொடுத்தார். இந்த பொது சிறப்பு என்பதாக அமைத்து கொள்ளுகின்ற அந்த முறை மரபினை உமாபதி சிவம் தான் முதலாக வகுத்து கொடுத்ததை நம்முடைய மாபாடிய சிவஞான மாபாடியத்திலே அதை சிவஞான முனிவர் சிறப்பாக விளக்குகின்றார். அப்படி இந்த சிவப்பிரகாசம் நூலிலே இதுவரையிலும் நாம் 29 பாடல்கள் ஒரு அளவிற்கு சிந்தித்திருக்கிறோம்.
அப்படி இப்படின்னு வண்டி ஓடி இது என்ன குட்ஸு வண்டி மாதிரி போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஒரு மெசேஜ் பார்க்குறதெல்லாம் பார்த்தா எல்லாரும் வேறு வகுப்பு ஆசிரியர்கள் எல்லாம் 70 முடித்தாங்க 75 முடித்தாங்கன்னு பயமுறுத்துறாங்க. இது என்னவோ எக்ஸாம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு ஆசிரியர் தான் ஒரு பின்தங்கி இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு இதை கிளப்பி இன்று 70 பாடல்கள் சிந்திக்கப்பட்டது கிணத்து கடவிலே அப்படின்னு போட்டு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ். நான் அந்த குரூப்லேருந்து வெளில வந்துடலாமான்னு கூட பார்த்தேன். என்னடா இது இப்படி போட்டு பயமுறுத்துறாங்களே. அந்த பக்கம் குமாரலிங்க ஐயா நடனா சிவபிரகாசம் நிறைவு பெற்றது அப்படின்னு. அப்புறம் இந்த கற்பகம்மா அவங்க வேற ஒசூர் வகுப்பில் முடிச்சிட்டாங்களா பார்த்தீங்களா, எனக்கு மேலே போயிட்டாங்க. நாங்கள் 29 30 உட்காந்துட்டு இருக்கோம். அங்கே ப்ளஸ் 70 100 முடிச்சு இப்போ அடுத்தது சிவஞானம் போகிறதுக்கு தயாராக. இதில் வேற ஆன்லைன் வகுப்பெல்லாம் வேற வச்சு பார்த்துட்டாரு. நேராக வகுப்பு வச்சு இந்த ஆன்லைன் வகுப்பு வைக்கலன்னா நம்ம கதி என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. 29 அது ஒரு 15 மைனஸ் ஆயிருந்ததுன்னா சிவபிரகாசம் 15வது பாடலிலிருந்து நம்ம தொடங்குறோம்னு சொன்னால் அங்கே மேலிடத்துலேருந்து உத்தரவு வரும். யார் அந்த ஆசிரியர்? இவ்வளவு மெதுவாக பாடம் நடத்தி 15 பாடல்கள் மட்டுமே நடத்திய ஆசிரியரை வி ஆர் காலிங் ஃபார் இது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் மாதிரி வச்சிட போகிறாங்களோன்னு பயமா இருக்கு. ஆனால் எப்படியோ தேர்த்தி அவருக்கு ஒரு சமாதானம் சொல்லி வச்சிருக்கேன். இந்த மாதமும் அடுத்த மாதத்துலேயும் 2 மாதத்தில் நம்ம வந்து 100 பாடல்களையும் சிந்தித்து சிவபிரகாசத்தை நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சிவபிரகாசத்தை பாடல்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிந்திக்க வேண்டும் என்பது நம்முடைய பொறுப்பாளர்களுடைய பொறுப்பாக அமைந்து விளங்குகின்றது. ஆகவே இப்போ சிவபிரகாசத்தில் இதுவரையிலும் சிந்திச்சதனுடைய ஒரு ரீகேப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த 29 பாடல்களில் அவர் சொல்ற அந்த செய்தியில முக்கியமான செய்தி என்ன அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். நாம சிந்திச்சதுல இப்ப சிவபிரகாசத்துல 7வது பாடல்ல நூல் கருத்து சொல்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நூல் கருத்து சொல்லுகின்ற பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் அது சிவபிரகாசத்திலே ஒரு தனித்துவமான ஒரு பாடல். அதுதான் நூல் முழுக்க என்ன சொல்ல போகின்றது என்பதை 7வது பாடல்ல சொல்லிடுறாரு. அது 7வது பாடல்ல சொல்லுகின்ற பொழுது 2 செய்தி சொல்றாரு அந்த பாட்டில். அந்த 2 ஹெட்லைன்ஸ், அந்த ஒரு ஹைலைட் மட்டும் சொல்லிட்டு 7வது பாட்டை திருப்பி ஆரம்பிச்சோம்னா அது போயிடும் எங்கேயோ. அதுல 2 செய்தி. ஒன்று, அத்துவிதம் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த அத்துவிதத்தை சிறப்பாக எடுத்து சொல்றார் சிவபிரகாசம். அத்துவிதம் முன்னாடியே எல்லாராலையும் சொல்லப்பட்டது தான். அத்துவிதத்தை அக்குவேர் ஆணிவேராக பிரிச்சார் நம்முடைய சிவஞான சித்தியார்ல அத்துவிதம் சிறப்பாக பேச. அதே மாதிரி சிவஞான போதத்திலேயும் அத்துவிதத்தை கொண்டுதான், சிவஞான போதத்துக்கு ஆதாரமே அத்துவிதம் தான். வேதாந்தத்தில் சொன்ன அத்துவிதம் என்பது என்ன, நாம் சொல்ல போகின்ற சைவ சித்தாந்த சுத்த சைவம் என்று சொல்லக்கூடிய இந்த சைவத்தினுடைய அத்துவிதம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுவதற்காகத்தான் சிவஞான போதம் 12 சூத்திரங்களிலே அமைந்து அந்த அத்துவிதத்தை காட்டுது. ஆனா சிவபிரகாசத்துல உமாபதி சிவம் சொல்லுகின்ற பொழுது, அத்துவிதத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு அடைமொழி ஒன்று போடுறார். அத்துவிதம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பிரிவரும் அத்துவிதம். இது வேற எங்கேயும் இல்லை. 14 சாத்திரத்துல எங்க வேணா நீங்க தேடிட்டு எடுத்துருவாங்க. 14 சாத்திரங்களையும் அக்கு வேற ஆணி வேற அலசுங்க. அத்துவிதத்துக்கு ஒரு சிறப்பு அடைமொழி கொடுத்த ஒரே இடம், ஒரே நூல் சிவபிரகாசம். அதுதான் சிவபிரகாசத்தினுடைய தனி சிறப்பு. இது எல்லாம் சிவபிரகாசத்தினுடைய யூஎஸ்பி, வேற எங்கேயும் பார்க்க முடியாது.
அதுக்கே உரிய தனி சிறப்பு. அதை மட்டும்தான் இப்போ நான் எடுத்து சொல்லிடுறேன். அத்துவிதத்துக்கு என்ன, அது பிரிவரும் அத்துவிதம்னு சொல்றாரு. அந்த பிரிவரும் அப்படிங்கிறது என்ன, அவர் என்ன எம்பசைஸ் பண்றாரு அந்த பிரிவரும் அப்படிங்கிறத அப்படின்னு பார்க்கிற போது, அதற்கு பொருள் வகையாக பார்க்கின்ற பொழுது கூட இந்த பிரிவரும் அத்துவிதம் அப்படிங்கிறதுல தான் அந்த உயிர் நாடியே இருக்கு. என்ன சொல்றாரு, அத்துவிதம் அப்படின்னு சொன்னாலே அது பிரிவதற்கு அரியது தான் அத்துவிதம். கேட்டு கதவு, நடு சென்டர், இந்த மாதிரி நடுனாலும் ஒன்று தான், சென்டர்னாலும் ஒன்று தான். நடு சென்டரில் அடின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ சொல்கிற அந்த லாங்குவேஜ், கலோக்கியல் லாங்குவேஜில் வரும்போது சென்டர், நடு சென்டர், அந்த கேட்டு கதவு அப்படின்னா தான் ஒரு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது சென்டென்ஸு. கதவை மூடிட்டுவான்னு சொன்னால் கம்ப்ளீட் ஆகலை சென்டென்ஸ். அந்த கேட்டு கதவை மூடிட்டுவான்னு சொன்னால் தான் சொன்னது சரியா இருக்கு. அதுபோல் அத்துவிதம் அப்படின்னு சொன்னாலே அது பிரிப்பதற்கு அரியது தான் அத்துவிதம். ஆனால் அத்துவிதத்துக்கு முன்னாடி இன்னொன்று போடுறாரு, பிரிவரும் அத்துவிதம். இந்த பிரிவரும் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? பிரிவரும் அப்படிங்கிறதுக்கு எதை இன்சிஸ்ட் பண்றாரு? பிரிவரும் அப்படிங்கிறது இருக்கா பொருள்? நோட்ஸ்ல இருக்கா? இருக்கா நோட்ஸ்ல? இல்ல நோட்ஸ்ல இருக்காங்க. நம்ம எக்ஸ்பிளனேஷன் அது அப்புறம். நோட்ஸ்ல இருக்கா? பிரிதற்கு அரியது தான். அப்ப எது பிரிதற்கு அரியது? அப்ப உமாபதி சிவத்தினுடைய அந்த அத்துவித கொள்கை அது ரெண்டு சொல்றாரு. சர்க்காரியவாதம் ஒன்று சொல்லுவாரு, அடுத்தது இந்த அத்துவிதம். இந்த பிரிதற்கு அரிய அத்துவிதம் அப்படின்னு சொல்லும் போது எதை இன்சிஸ்ட் பண்றாருன்னா, அத்துவிதம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது 3 நிலைகளிலே இருக்கும். அத்துவிதம் என்ன 3 நிலை அப்படின்னா, ஒன்றாய் இருத்தல், வேறாய் இருத்தல், உடனாய் இருத்தல். இது ஒன்றாய், வேறாய், உடனாய் என்று சொல்லக்கூடியது தான் அத்துவிதமே இல்லையா? ஒன்றாய் இருத்தல், வேறாய் இருத்தல், உடனாய் இருத்தல். அப்ப ஒன்றாய் இருத்தல் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே மட்டும்தான் அத்துவிதம் என்று சொல்லக்கூடிய அத்துவிதம் நிக்குதாங்க. ஒன்றாய் இருத்தல்னா இறைவனும் ஆன்மாவும் ரெண்டும் ஒன்னா இருக்கு, இதுதான் அத்துவிதம். ஆனா வேறாய் இருக்கும் நிலை, உடனாய் இருக்கும் நிலைன்னு 2 இருக்குல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, வேறாய் இருந்து பெருமான் உணர்த்துகின்ற போது அத்துவிதம் இல்லையா? தன்னிலிருந்து வேறாக இருந்து பொருளை உணர்த்தணும். அதே போல உடனாக இருந்தும் உணர்த்தணும். அப்ப ஒன்றாய் இருத்தல்ங்கிறது ஒரு பர்பஸ்க்காக இருக்கார், வேறாய் இருத்தல் அப்படிங்கிறது ஒரு பர்பஸ்க்காக வருது, உடனாய் இருத்தல் என்பது வருது. இப்ப என்ன எம்பசைஸ் பண்றார்னா, இறைவன் வேறாக நின்று உணர்த்துகின்றார் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப உள்ளேருந்து இங்கேருந்து வெளியில போய் பிசிக்கலா அங்க போய் அங்கேருந்து அவர் உணர்த்தி திருப்பி இங்க உள்ள வரணும்ன்ற அவசியம் இல்லை. ஒன்றாய் இருக்கும் போதும் அத்துவிதம், வேறாய் இருக்கும் போதும் அத்துவிதம், உடனாய் இருக்கும் போதும் அத்துவிதம். ஆகையினாலே அந்த அத்துவிதத்திற்கு பிரிவரும் அத்துவிதம் அப்படின்னு சொல்ற. அதனாலதான் அது பிரிவரும்னு ஏன் சொன்னார்னா, இப்ப என்ன ஆகும்னா, வேறாய் உணர்த்துவதற்கு என்ன ஆகணும்? பெருமான் உயிருக்கு வேறாய் உணர்த்தணும்னு சொல்லுகின்ற பொழுது, என்னிலிருந்து வேறாக இருந்தால் மட்டும்தான் பிசிக்கலா எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் வேறாக இருந்து உணர்த்தணும்னா வெளியில இருக்கணும். ஒரு சூரிய ஒளி அப்படின்னு சொன்னா, சூரிய ஒளியானது பொருளை விளக்குகின்ற பொழுது சூரிய ஒளி எனக்கு வேறாக இருந்துதான் உணர்த்த முடியுமே தவிர, சூரிய ஒளி எனக்குள்ளேயே இருந்துகிட்டு வெளியில உணர்த்த முடியுமா? ஆனா இறைவனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க இருக்கும் போதே அந்த கனெக்டிவிட்டி போகாது. ஒன்றாய் இருக்கிற போதே வேறாய் இருக்கிற கனெக்டிவிட்டியும் இருக்கும், உடனாய் இருக்கிற கனெக்டிவிட்டி இருக்கும்.
ஸோ முக்கோண வடிவிலே ஒன்றாய் வேறாய் உடனாய் என்ற 3 நிலைகளிலேயும் அத்துவிதத்தோடு இருப்பதுதான் இந்த அத்துவிதத்தின் சிறப்பு என்பதை காட்டுவதற்காக பிரிவரும் அத்துவிதம் என்ற ஒரு சொல்லை போட்டார் உமாபதேசம். இது வேற யாரும் அதை டச் பண்ணல. ஏன்னா கன்ஃபியூஷன் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, படிக்கும்போது ஈஸியா படிச்சிடலாம் சைவ சித்தாந்தம். ஒன்றாய் இருந்து வேறாய் இருந்து உணர்த்துகின்றார்னா சைவம், வேறாய் இருந்து உணர்த்துகின்றான்னு சொன்னா எப்படி நீங்க வேறாய் இருந்து உணர்த்துவதற்கு உதாரணம் என்ன சொல்லுவீங்க? சைவ சித்தாந்தத்தில் உதாரணம் இருக்குல்ல, வேறாய் இருந்து உணர்த்துதல், ஒன்றாய் இருந்து உணர்த்துதல், உடனாய் இருந்து உணர்த்துதல். அப்ப வேறாய் இருத்தலுக்கு என்ன சொல்ற உதாரணம்? வேறாயிருத்தலுக்கு என்ன உதாரணம்? கண்ணொளியும் சூரிய ஒளியும். கண்ணொளி வேறு, சூரிய ஒளி வேறு. ஆனா அது அத்துவிதமா? அந்த இடத்துல அத்துவிதம் கிடையாது. ரெண்டும் வேற வேறாக இருந்து ஒன்னா சேருதே தவிர, கண்ணொளி என்பது என்னிடத்துல இருக்கு, சூரிய ஒளி என்பது சூரியனிடத்துல இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா ஒரு இடத்துல சேரும்போது பொருள் தெரியுதே தவிர, அந்த இடத்துல அத்துவிதம் என்பது மைனஸ். ஆனா இறைவன் அப்படி கிடையாது. உயிரோடு தொடர்பு கொண்டு எப்படி ஒன்றாய் இருக்கிறானோ அதே போல அந்த டிஸ்கனெக்டே ஆகாம வேறாயும் இருப்பான், அதே டிஸ்கனெக்ட் ஆகாம உடனாய் இருப்பான். அதனால அது பிரிவரும் அத்துவிதம். ஸோ இந்த அத்துவிதத்தை எவ்வளவு டீப்பா உள்ள போய் அதை கொடுக்குறாருன்னா, எந்த இடத்துலையும் ஒரு பிசுறு கூட சந்தேகம். ஏன்னா உதாரணம் சொல்லி தான் ஆகணும். கண்ணொளியும் சூரிய ஒளி உதாரணம், இது தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. முதல்ல இருந்து கடைசி வரையிலும் இந்த உதாரணம் தான் சொல்லிட்டு வரும். ஆனாலும் உதாரணத்தை வச்சுக்கிட்டு பார்க்கிற போது கான்செப்ட் அடி வாங்கிடக்கூடாது. அந்த அத்துவிதம் என்ற கான்செப்ட் தான் சைவ சித்தாந்தத்தினுடைய உயிர் நாடி. பெருமான், அதுதான் பெருமானுடைய கருணையும் கூட. ஒன்றாயும் இருக்கிறான், வேறாய் இருக்கும் போதும் ஒன்றாய் இருக்கிறான், உடனாய் இருக்கும் போதும் ஒன்றாய் இருக்கிறான். நாம என்ன பண்றோம்? ஒன்றாய் இருப்போம், தூங்கும்போது பூஜை அறையை சாத்திட்டு நம்ம பெட்ரூமுக்கு போனா இறைவன் என்ன ஆயிட்டாரு? நம்மகிட்ட டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரா இல்லையா? அப்ப வேற ஆயிட்டாரு. திருப்பி காலையில ரீகனெக்ட் ஆவாரு. எப்ப? குளிச்சு கிழிச்சு பூஜை அறையை திறந்து அப்படி ஒரு பூவை போடும்போது திருப்பி ரீகனெக்ட். இப்படி ஆயிட்டு இருக்காரு பெருமான். நம்முடைய செயல் இப்படி இருக்கு. ஆனால் இறைவன் எந்த நிலையிலே இருந்தும் ஆன்மாவிடத்திலே இருந்து ஒரு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்பதுதான் பிரிவரும் அத்துவிதம். அப்படிப்பட்ட அந்த அத்துவிதத்தை அடைமொழி கொண்டு பிரிவரும் அத்துவிதம் என்பதாக சொன்னது ஒரு தனி நிலை. அது குறித்து கொள்ளும். இரண்டாவது சொல்றார், வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு உரைக்கலுற்றாம். வேதாந்த தெளிவு, சைவ சித்தாந்த திறன், இதுதான் இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய தனிச்சிறப்பு. அதுதான் மெய்கண்டார் ஆகிய என்னுடைய குரு முதல்வர் சொன்னார். வேதத்திலே சொல்லப்படுகின்ற பொருள்களுக்கெல்லாம் உண்மையான பொருள் எது என்பதை விளக்கி காட்டுகின்ற அந்த நிலை சைவ சித்தாந்த திறன். வேதத்திலே சொல்லுகின்ற நிலை ஆன்மாவும் இறைவனும் பிரம்மமும் இரண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லும். பிரம்மத்தில் இருந்துதான் இந்த உலகம் வந்ததுன்னு சொல்லும். இப்ப வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்து, இறைவன் என்பது சித்து பொருள், உலகம் என்பது அசித்து பொருள். சித்திலே இருந்து அசித்து தோன்றுமா? சித்து பொருள் அசித்திலே இருந்து தான் அசித்து வருமே தவிர, சித்து பொருளிலே இருந்து அறிவு இல்லாத பொருள், அறிவுடைய பொருளிலே இருந்து அறிவில்லாத பொருள் வராது. ஆனா வேதத்தில் சொல்லுது, பிரம்மத்திலே இருந்து, பிரம்மமாகிய இறைவனிடத்திலிருந்து உலகம் வந்தது. இப்ப இதை புரிந்து கொள்வது, இது சரியா தவறா அப்படின்னா, வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்தை அதை தெளிவுபடுத்துவதற்கு சைவ சித்தாந்த திறன், அதை நம்முடைய மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், சிவபிரகாச உமாபதி சிவம் இவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற அந்த செய்தி தான் வேதத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்களை தெளிவுபடுத்தும். அப்படி பங்கஜ நியாயம் என்று சொல்லக்கூடிய பங்கஜ நியாயம் என்பது ஒரு நியாயம். தாமரையானது எதிலிருந்து வருது? தாமரை சேற்றிலே இருந்து தாமரை வருகின்றதுன்னு சொல்றோம். ஆனா சேத்துல இருந்தா வருது?
தாமரை கொட்டையிலே இருந்து அந்த தாமரை வருது. ஆனால் சேரு அதற்கு ஆதாரம். ஆதாரமாகிய சேரை அதிலே இருந்து தோன்றுகின்ற அந்த பங்கஜமாகிய தாமரை என்பதாக சொல்லுவது போல வேதத்திலே பிரம்மத்திலே இருந்து உலகம் தோன்றியது என்பது சொல்லுகின்ற அந்த செய்தி எப்படி என்பதாக சொன்னால், இறைவன் ஆதாரமாக இருந்து மாயையிலே இருந்து இந்த உலகத்தை, எப்படி தாமரை கொட்டையிலே இருந்து தாமரை வருவது போல மாயையிலே இருந்து இந்த உலகம் தோன்றுகின்றது. சேரு எப்படி ஆதாரமோ இறைவனுடைய அந்த பரிக்கிரக சக்தி ஆதாரமாக விளங்குகின்றது என்பதைத்தான் வேதம் சொன்னது என்று வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் திறன் உரைக்கல் உற்றாம் அப்படின்ற இந்த ரெண்டு செய்தியும் 7வது பாடலினுடைய அற்புதமான செய்தி. நூல் மரபும் பயனும் அப்படின்னு சொல்லி 11வது திருப்பாடல். அதுதான் நூலினுடைய மரபு என்ன, பயன் என்ன அப்படின்னு சொல்றார். அப்ப 2 பேரை முன்னாடி இருக்கிறவரை சொல்லுகின்ற பொழுது, உயர் சிவஞான போதம் செப்பினர், சிவஞான சித்தி விரித்தனர். சிவஞான போதம் செப்பினர் யாரு? சிவஞான போதம் செப்பினர் யாரு? மெய்கண்டார். சிவஞான சித்தி விரித்தனர் யாரு? அருள்நந்தி சிவம். அவர்கள் திருவடிகள் இரண்டையும் போற்றி அதை சொல்றார். அவர்களுடைய திருவடியை என்ன பண்ணாரா? விரும்பி நோக்கி அப்படின்னு 2 சொல் போடுறார். மேல சொன்ன 2 பேருடைய திருவடியை விரும்பியும் நோக்கியும். விரும்புதல், அவர்களுடைய திருவடியிலே அன்பு மேல்மேல் பெருகுதல். விரும்புதல் என்பது அன்பு மேலிட்டு நிலைக்கு குருவினிடத்திலே அன்பு மேலிடணும், இல்லைன்னா கனெக்டே ஆகாது. அப்படி தொடர்பு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அன்பிலே தான் இருக்கு. பிரசன்ஸ், பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லை. மெய்கண்டாரோ அல்லது அருள்நந்தி சிவமோ முன்னாடி இல்லை. இருந்தாலும் இந்த இருவரையும் தன்னுடைய குருவாக கொண்டது மானசீகமாக அவர்களுடைய திருவடியை தலைமேல் கொண்டு தன்னுடைய குருவாக விளங்குகின்ற மறைஞான சம்பந்தர் அவருடைய திருவடி. இப்படி இவர்களுடைய திருவடியை எண்ணுகின்ற அந்த நிலையில எது கனெக்ட் ஆகுது? அன்பு. இந்த அன்பு மேலீட்டினால், அதனாலதான் விரும்பி, அதன் பிறகு நோக்கி, எதனால்? குருவருளால் உணர்ந்து. இப்ப இதை அடிப்படையாக கொண்டு கருத்தில் உரை திருவருளும், கருத்தில் உரை திருவருள்னு சொல்றார். இப்ப தான் சிவபிரகாசம் சொல்றதுக்கு 2 ஆதாரமாக இருந்த அந்த 2 பேருடைய திருவடியை விரும்பி நோக்கி அப்படின்னு 2 சொல் சொன்னார். அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் சொல்றார் கருத்தில் உரை திருவருள். இப்ப சிவபிரகாசத்தை சொல்லுகின்ற பொழுது இப்ப இவருக்கு திருவருள் எப்படி வாய்க்க பெற்றது, எப்படி செயல்படுகின்றதோ அந்த செயல்பாட்டுக்கு தகுந்தாற் போலதான் நான் செய்ய போறேன்றார். ஏன்னா எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக திருவருள் நடத்துவதில்லை. ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் ஒவ்வொரு வகையாக அந்த திருவருள் நடத்துகின்றது. அப்படி திருவருள் செய்கை எனக்கு எப்படி வாய்த்ததோ அதன்படி அமைத்திருக்கின்ற அந்த நூல் சிவபிரகாசம் என்பதற்கு கருத்தில் உரை திருவருளும். 2வது அவன் சொன்னார் இறைவன் நூல். இந்த இறைவன் நூல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய இறைவனால் அருளி செய்யப்பட்ட நூல் இறைவன் நூல். அது எதுன்னு சொல்லல. இறைவன் நூல் அது வேதமா ஆகமமா என்று சொல்லக்கூடிய நிலையிலே எல்லாமே இறைவனால் அருளி செய்யப்படுகின்ற நூல் ஆகையினாலே இந்த சிவபிரகாசமும் இறைவனால் அருளி செய்யப்பட்டு அந்த திருவருளால் உந்தப்பட்டு அமைகின்ற அந்த நூல் ஆகையினாலே இது இறைவனுக்காக அமைக்கப்பட்ட நூல், அது இறைவனுக்குரிய நூல். ஆகவே இந்த இறைவன் நூல் அந்த 2ம் சேர்ந்து சிவபிரகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலை அமைக்கின்றேன் என்று நூலினுடைய அந்த மரபு எப்படி என்பதை சொல்லி பயணம் சொல்றார். இப்ப 13வது திருப்பாடலிலே பதி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த பதி இலக்கணத்திலிருந்து தொடங்குகின்றார் அதனுடைய சொரூப நிலை. 14வது திருப்பாடல் பதி இலக்கணத்தினுடைய தடத்த நிலையை சொல்லுகின்றார். 16வது திருப்பாடலிலே பதி உண்மை என்று சொல்லக்கூடிய பதிக்கு பிரமாணம் சொல்லுகின்ற அந்த நிலை. ஆகவே பதியினுடைய இலக்கணம்,
சொரூப நிலை, பதியினுடைய இலக்கணமாகிய தடத்த நிலை, அதன் பிறகு பதி உண்டு என்பதாக நிறுவுகின்றார். முதல்ல பதி உண்டுன்னு நிறுவனதுக்கு அப்புறம் இலக்கணம் சொல்லணும். இருக்குன்னு சொல்லிட்டு இலக்கணம் சொல்லணும். ஆனால் இலக்கணம் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்றார். ஸோ இது உமாபதி சிவத்தினுடைய திருவருள் வேலை. ஆன்ம இலக்கணம் 19வது திருப்பாடலிலே ஆன்ம இலக்கணம் சொல்றார். 20வது திருப்பாடலிலே பாச இலக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த பாச இலக்கணத்தை அமைத்து 5 மலங்கள் என்பதாக வகுத்து கொடுக்கின்றார். ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதானம் என்று சொல்லக்கூடிய 5 மலங்கள் 5ஆக அமைக்கின்ற அந்த நிலை. 20வது திருப்பாடலிலே ஆணவமும் திரோதானம் என்று சொல்லக்கூடிய 2னுடைய இயல்பை சொல்றார். அந்த ஒரே பாட்டில் 2னுடைய இயல்பு, ஆணவத்தினுடைய இயல்பும் திரோதானம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய இயல்பு. ஆணவமும் மறைக்கும், திரோதானமும் மறைக்கும். ஸோ மறைக்கிறதுல பார்த்தீங்கன்னா 2மே மறைக்கும். ஸோ மறைக்கிற 2ஐயும் குரூப் பண்ணிட்டார். ஆணவம் அப்போ மறைக்கிறது 2 குரூப் பண்ணிட்டா ஆணவமும் திரோதானமும் 2மே மறைக்குது சாமி. அப்படின்னா ஆணவமும் திரோதானமும் ஒன்றா? மறைக்கிறதுல 2 ஒன்று தானே, கரெக்டா? அப்போ ஆணவத்தினுடைய மறைப்பு என்ன, திரோதானத்தினுடைய மறைப்பு என்ன? அது முக்கியமான பாயிண்ட் இல்லை. ஆணவம் மறைப்பு என்பது என்ன, திரோதானத்தின் மறைப்பு என்ன? எத்தனாவது பாட்டில் பார்த்தோம்? இது 20வது பாடல். 20வது பாடல். இதுதான் இப்போ முக்கியமான அந்த ஒரு செய்தி அந்த பாடலில் சொல்கிறார். ஆணவத்தினுடைய மறைப்பும் திரோதானத்தினுடைய மறைப்பும். ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தினுடைய மறைப்பு முழுமையான மறைப்பு, அது கம்ப்ளீட் டார்க்னஸ். 2வது ஆணவம் துன்பத்தையே செய்யக்கூடியது. 3வது ஆணவம் பொருளை காட்டவே காட்டாது. ஆணவம் எந்த பொருளையும் காட்டாது. ஆணவம் 4வது தன்னையும் காட்டாது. இது ஆணவத்தினுடைய இலக்கணம். இந்த இலக்கணம் அங்க வராது. திரோதானம் என்பது மறைக்கிறத தான் செய்யுது. அந்த மறைப்பு எப்படிப்பட்ட மறைப்புன்னா, திருக்கோயில்ல ஸ்கிரீன் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு ஸ்கிரீனு? எப்ப ஸ்கிரீன் போடுவாங்க? அலங்காரம். எதுக்கு ஸ்கிரீனு? அலங்காரம் சரி ஆச்சு, எதுக்கு அந்த திரை எதுக்கு போடணும்? யோசிச்சிருக்கோமா? எல்லாமே தத்துவம் தான். திருக்கோயில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் அத்துணையும் தத்துவங்கள் என்ன சொல்லுகின்றதோ அந்த தத்துவத்தின் வழியாக தான். ஆனால் நாம் எதையும் கண்டுக்கிறது இல்லை. போட்டாங்களா ஸ்க்ரீனை போட்டோன்னா ஒரு கிரவுண்டு போயிட்டு மொபைலில் பேசிட்டு வந்துடலாம். ஸ்க்ரீன் திறக்கிறவர் அந்த ஸ்க்ரீன் தாங்க திரோதானம். அப்போ எந்த அளவுக்கு கோயிலில் திரை விலகி இருப்பது கும்பிடுறதை விட திரை இருக்கும்போது கும்பிடுறது தான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. திரை எப்போ வருதோ அது திரோதானம். சுவாமி சொல்ற, திரோதான சக்தியாக இருந்து உம்மை காக்கின்றோம், திரோதான சக்தியாக இருந்து உம்மை காக்கின்றோம் என்பதை காட்டுவதற்குத்தான் திரை போடப்படுகிறது. அதுதாங்க திரை. அப்ப இந்த திரோதானம் என்று சொல்லக்கூடிய திரை மறைப்பு எதற்கு என்பதாக சொன்னால், ஆன்மா தடையின்றி உலக அனுபவங்களை அனுபவித்து 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 அதன் மேல் ஆசை தீர்ந்து இறைவன் மேல் அனுபவம் வரக்கூடிய நிலை வரையிலும், இறைவன் மீது பற்று வருகின்ற வரையிலும் செய்கின்ற மறைப்பு இந்த மறைப்பு. இந்த மறைப்பு திரோதானம் என்பது நிலையாக இந்த ஆன்மா உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காகவே அமைக்கப்பட்டது.
திரோதானம் உலக இன்பத்தை மட்டுமே கொடுக்கும். அப்போ உலக இன்பத்தை மட்டுமே கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கப்பு அல்வா சாப்பிடலாம், 2 கப் அல்வா சாப்பிடலாம். 3வது கப்பு வருகின்ற போது அது அல்வாவாவா இருக்கும்? அதை பார்த்தா ஃபஸ்ட்டு கப்பு வருகின்ற போது உங்களுக்கு இருந்த விருப்பமும் கண்டினியூஸாக 3வது கப்பு வருகின்ற போது வர விருப்பமும் ஒன்றா இருக்குமா? இருக்காது. இருக்குமா? இது ஒரு 5-10 நிமிஷத்திலேயே இந்த வேறுபாடுனா, உலக இன்பங்களை அனுபவித்து 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 எத்தனையோ பிறவிகளில் அனுபவிச்சுட்டு வருகின்ற போது ஒரு பிறவியில் வரும் 3வது டைம் அல்வா வர மாதிரி, எப்பா இந்த பிறவி எனக்கு வேண்டாம், இந்த அனுபவம் வேண்டான்னு சொல்லி நிறுத்துகின்ற அந்த அனுபவம் அந்த இடத்துல வரும். அப்போ திரோதானம் விலகி பெருமான காட்டும். இதுதாங்க திரோதானம். அப்போ திரோதானம் செய்வது என்ன என்பதாக சொன்னால், பேதித்து நம்மை வளர்த்து எடுத்தல் என்பது திரோதானம். ஆகவே இந்த திரோதான சக்தியானது அதனுடைய இயல்பு, ஆணவ மலத்தினுடைய இயல்பு. இந்த 2 இயல்பையும் 20வது திருப்பாடலிலே அமைத்து கொண்டு 21வது திருப்பாடல் மாயை பற்றி சொல்லுகின்ற அந்த செய்தி, அதில் சுத்த மாயை சொல்கிறார். இப்போ இதெல்லாம் நீங்கள் ரீகாப் பண்ணாதான் இனிமேல் வரப்போகிற பாட்டுக்கு உள்ளே போகும்போது கண்டினியூஸாக போக முடியும். இல்லைன்னா அந்த பக்கம் விட்டது எங்கேயோ ஒன்று விட்டு, ஒரு பக்கம் திருவண்ணாமலைக்கு வண்டி போயிட்டு இருக்குது, இந்த பக்கம் பூனே பக்கம் இந்த ஒரு வண்டி போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கனெக்ட் பண்ண முடியுமா? ரெண்டும் வேறு வேறு டைரக்ஷனில் போயிட்டு. அதனால் இப்போ இந்த செய்திகள் அடிப்படையாக அவர் சொன்ன செய்திகள் தான் இனிமே வரப்போகிற செய்திகளுக்கு ஆதாரமாக இருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம அந்த கண்டினியூட்டிக்காக சொல்கிறோமே தவிர வேறு எதுக்கு இல்லை. 21வது பாடல் சுத்தமாயை பற்றி சொல்கிறார். 22வது பாடல் அசுத்தமாயை பற்றி சொல்கிறார். 26வது திருப்பாடலிலே மாயேயம் என்று சொல்லுகின்ற தத்துவங்கள் தோன்றும் முறையை சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் கண்மம் என்று சொல்லக்கூடிய வினை கோட்பாடு என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டினை 28வது பாடலிலிருந்து தொடங்குறார். வினை கோட்பாடு என்பதுதான் ரொம்ப சைவத்திலேயே மிக முக்கியமான கோட்பாடு. வினை கோட்பாடு வேறு எந்த சமயமும் விளக்காத ஒரு இடம் இந்த வினை கோட்பாடு. அப்ப இந்த வினை கோட்பாட்டினை சொல்ல வருகின்ற பொழுது 28வது திருப்பாடலிலே வினை கோட்பாடு என்பது என்ன என்பதை அமைக்கின்ற அந்த நிலையில உரு ஏது அப்படின்னு 2 சொல் அமைச்சாரு. உரு என்பதா ஒரு சொல் இருக்கும், ஏது அப்படின்னு ஒரு சொல் இருக்கும். உரு எது, ஏது எது? 28வது பாட்டு பாருங்க. 28ல உரு என்ன, ஏது என்ன? எது உரு? இருபத்தெட்டுல இருக்கா இல்லையா? நான் ஏதோ பார்க்காம சொல்றேன், நீங்க இவ்வளவு தேடுறீங்க. 28 நன்னியிடும் உரு அதனுக்கு ஏது ஆகி நானா போகங்களாய் நாச்சோர் பத்தி பண்ணி வரும் ஆதலால் அனாதி ஆகி பலவாகி அணுக்கள் தோறும் படர்வது ஆகி எண்ணி வரும் மனவாச கண்மத்தால் இயற்றும் இயல்பினதாய் மகிதமதாய் இருபயனாம் பாவ புண்ணியமாய் புலர் காலை மாயை மேவி பொருந்தும் இது கண்மமலம் புகழும் ஆரே. இதான் வினை கோட்பாடு. ஏதாவது புரிஞ்சுதா? சுத்தமா புரியல. ஒண்ணு இல்லை, அவர் சொல்ல வர்றது ரொம்ப சாதாரணமான எளிமையான ஒரு செய்தி. என்னன்னா, வினை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வினை என்பது ஏதுன்னு சொன்னா காரணம்னு அர்த்தம்.
வினை என்பது காரணமாக இருந்தால் காரியம் எது? எது காரியம்? வினை ஏது? எது காரியம்? அங்க உருன்னு ஒண்ணு சொல்லியிருக்காருல, அந்த உரு என்பது எது? இப்ப நீங்க சொன்னாதான் நீங்க மறக்க மாட்டீங்க. நான் எவ்வளவு இன்சிஸ்ட் பண்றேன்னா, நான் சொல்லிட்டு அப்புறம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க சிந்திச்சு அதை சொல்லணும். வினை என்பது காரணமாக இருந்தால் எது காரியம்? இல்ல வினை காரணம், எது காரியமாக நிற்கிறது நமக்கு? இப்ப திரும்பி படிக்கிறேன். நன்னியிடும் உரு அதனுக்கு ஏதுவாகி, நன்னியிடும் பொருந்தியிடும் உரு அதனுக்கு, உருவாகி அதனுக்கு ஏதுவாகி காரணமாகி. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்றாரு. இதுதான் டோட்டலா நம்மளுடைய வினை கோட்பாட்டினுடைய மொத்த தொகுதி இங்க தான் இருக்கு. நன்னியிடும் உரு அதனுக்கு ஏதுவாகி. இப்ப எது உரு? என்னங்க? உடல். வெரி குட். ஐயாக்கு எல்லாம் கை தட்டுங்க. அவரு நல்ல வேலை ஒரு ஸ்டூடெண்டாவது பதில் சொல்லிட்டாரு. என் மானத்தை காப்பாத்துங்க. வினை போகமே தேகம் கண்டாய், வினை போகமே தேகம் கண்டாய். நாம செய்த வினை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றத பார்க்கணும். வினைன்னா நீ உன் உடலை பாரு கண்ணாடியில, இதாண்டா நீ செஞ்ச வினை. நன்னியிடும் உரு அதனுக்கு ஏதுவாகி. ஏது காரணம்? இந்த உடல் அப்படிங்கிறது வெளியில காரியமா நிக்குதே தவிர ஆக்சுவல் காரியம் எது? எதனால எடுத்து வந்தது இந்த உடல் அப்படின்னு சொன்னா, இந்த உடல் என்பது வினையினுடைய காரியம். எந்த வினை? ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம்ல பழவினை. இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிருக்கேன். நன்னியிடும் உரு அதனுக்கு ஏது ஆகி. அப்ப இதுதாங்க முக்கியமான ஒண்ணு. இறைவன் எதை வச்சு இந்த வினை கணக்கு டேலி பண்றாருன்னா, ஆன்மா எடுத்து வந்திருக்கின்ற இந்த உடம்பு இருக்கிறதல்லவா, இந்த உடம்பு தான் வினையிலேருந்து அப்படி வினை தொகுதி இருக்குல்ல, பழவினை, சஞ்சித வினை. அந்த சஞ்சித வினை அப்படி தொகுதியை ஒரு கையளவு எடுத்து கிராஃபிக்ஸில் அப்படி இப்படி தூக்கி போட்டிங்கன்னா சர்றன்னு உடலாகும். பிடிச்சிக்கோ மதன் மல்லிகை தான் அப்படின்னு கொடுத்துருவாரு. ஸோ இந்த உடல் எப்படின்னா, அப்போ சார் நாம் அப்போ சொல்லிட்டு இருக்கோம், இது அவரால் வந்தது, இவரால் வந்தது, இவன் என்ன திட்டான், அவன் என்ன பண்ணிட்டான், இவன் என்ன மனசால திட்டுறான், இவன் என்ன வாக்கால திட்டுறான், இவன் என்ன கையால உதைக்கிறான். நோ கம்ப்ளைண்ட்ஸ். நன்னியிடும் உரு அதனுக்கு ஏதுவாகி அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மாதிரி வினை கோட்பாட்டுக்கு கொடுக்கிறார் சுவாமி. இதுதான் சிவபிரகாசத்தினுடைய டாப்பான ஒரு இடம். இப்ப ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? நீ செஞ்ச வினைய எடுத்துட்டு அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறது இந்த உடல். அதனால இந்த உடல்ல வந்ததுல இருந்து இந்த உடல் போற வரையில என்னென்ன இன்பம் அனுபவிக்கணும், என்னென்ன துன்பம் அனுபவிக்கணுங்கிறது ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு எல்லாமே இருக்கு. அப்பப்ப அது அதது காலத்துக்கும் நியதிக்கு ஏற்ப வந்து சேருது. அவ்வளவுதான் இல்லையா? காலம் நியதி என்ற ரெண்டு பார்டர் லைன், அதற்குள்ள இந்த வினை தேகம் என்று சொல்லக்கூடியது. இப்போ இந்த தேகத்தில் எவ்வளோ அனுபவிக்க முடியும் அப்படின்னா, இந்த வினை கணக்கு இருக்கு இல்லையா, இது காரிய உடம்பு இல்லையா, அப்போ காரணத்தில் எவ்வளோ கேஜி பொட்டாட்டோ உருளைக்கிழங்கு அப்படின்னு இருக்கோ அவ்வளோ கேஜி வரையிலும் தான் நமக்கு சாப்பிட முடியும். அது நியதி. இதை நீங்கள் தொடங்குற பொழுது ஒரு இடத்துல தொடங்கி இருப்பீங்க, அதாவது போகத்தை. அது முடிகிற நிலை என்பது அந்த வினை கணக்கு முடிகிற வழி.
இது தொடங்கி முடிகிற வரையிலும் காலம் நியதி என்பதிலே அமைத்து அந்த வினை என்று சொல்லக்கூடிய இந்த வினையை அனுபவிப்பதற்காக வந்தது இந்த தேகம். இப்ப வினையை அனுபவிக்கிறதுக்காக வந்த இந்த தேகத்தை வெளியில இருக்கக்கூடிய அந்த மாயை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாயையிலேயும் அது ஸ்டோர் ஆயிருக்கு. எது வழியாக இதை அனுபவிக்க வேண்டும் இந்த வினையை வினையை மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? கண்மம் மட்டும் இருந்தா போதுமா? என்ன வேணும்? வெளியில மாயை வேண்டும் அதை புசிப்பதற்கு. அப்ப புசிப்பதற்கு இந்த உடலை கொண்டு மாயை, அவை ரெண்டுமே ஒன்றாகத்தான் வரும். மாயையும் வினையும், மாயையும் வினையும் ரெண்டு ஒன்றாகத்தான் இருக்கும். அப்படி இந்த மாயை என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே இந்த வினையை வைத்து இந்த வினை கணக்கை தீர்க்கறதுக்காக ஏதாவது எடுத்துட்டு வந்தோம் இல்லையா, அதை தீர்க்கறதுக்காக வந்தது இந்த உடல் அப்படிங்கிறது இந்த வினை கோட்பாட்டினுடைய முதல் செய்தியா அதை சொல்றார். அதனால அந்த ஒரு செய்தி நாம் போன வகுப்புல பார்த்தது தான் இது ரொம்ப முக்கியமானது என்பதற்காக அதை சொல்றோம். இப்ப இந்த உடல் அதற்கு காரணமாக நிற்கின்ற இந்த வினை என்ற இந்த ரெண்டையும் சொல்லிட்டு இது பிறவிதோறும் வருகின்ற அந்த தொடர்ச்சியாக வருவது, அணுக்கள் தோறும் படர்வது அப்படின்னு சொல்லிட்டார். அது எல்லாம் நம்ம எடுத்துக்கின்ற பிறவிகள் அத்துணையிலும் தொடர்ந்து வருகின்ற அந்த வினை. ஆகவே இந்த வினையை கண்மமலம் என்று சொல்லக்கூடிய கண்மமலமாக இதை புகழும் ஆரே என்பதாக சொல்லி இதை கண்மமலம் என்பதாக அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார். அந்த வினையானது பழவினையும் நுகர்வினையும் அப்படின்னு 29வது பாடல்ல, இதான் நம்ம கடைசியா போன வகுப்புல சிந்திச்ச பாட்டு. பழவினையும் நுகர்வினையும். பழவினைனா என்ன? பழவினைனா சஞ்சிதம், நுகர்வினை பிராரப்தம். அப்ப பழவினை ஆகிய சஞ்சிதமும் நுகர்வினை ஆகிய பிராரப்தமும் ரெண்டு சொல்றாரு எந்த பாட்டுல? 28ல. அப்ப விட்டது என்னது? வினை 3 இல்லையா? சஞ்சித வினை, பிராரப்த வினை, ஆகாமியம். ஸோ சஞ்சித வினையையும் நுகர்வினை ஆகிய பிராரப்த வினையையும் இணைத்து 29வது பாடல்ல இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றார். அதுதான் கண்மநெறி திரிவிதம் நல் சாதி ஆயு போகம் கடனது என வரும் மூன்றும் உயிர் ஒன்றில் கலத்தல் தொன்மையது ஊழல்லது உணவு ஆகா தானும் தொடங்கு அடைவின் அடையாதே தோன்றும் மாறி தன்மை தரு தெய்வீகம் முன் பௌதீகம் ஆன்மீகமாம் தகையிலுறும் அசேதன சேதனத்தாலும் சாரும் நன்மையொடு தீமை தரு சேதனனுக்கு இவன் ஊன் நாடில் அதன் ஊழ்வினையா நணுகும் தானே என்று இந்த வினை பயன் என்று சொல்லக்கூடிய அந்த வினை பயனை சஞ்சிதமாகிய அந்த சஞ்சிதமும் பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய நுகர்கின்ற பொழுது ஆன்மா படுகின்ற இன்பமும் துன்பமும். நுகர்வினை என்பதாக சொன்னாலே அது இன்ப துன்பம். எப்ப நுகர்தல் அப்படின்னு வந்துட்டாலே அனுபவித்தல். அப்ப அனுபவிக்கின்ற பொழுது அது இன்பமும் துன்பமுமா தான் அனுபவிக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ஒண்ணு இன்பமா வரும் வினை, இல்லைன்னா துன்பமாக இருக்கும். இப்ப பழவினை என்று சொல்லக்கூடிய பழவினையில நம்ம கையில இல்லாதது என்ன அப்படின்னு சொல்றார். அதாவது இப்ப பழவினை என்ற சஞ்சித வினை இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் உங்க கையில இல்லை. எது இல்லை? நற்குடி. நல்ல குடியில நான் போய் பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் அமெரிக்காவில் போய் பிறக்கணும் அப்படின்னு நான் நினைச்சா முடியுமா? பிறந்தா நல்லா இருக்கும்னு வேணா பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம நினைக்கலாமே தவிர, நான் போய் பிறக்க முடியாது. நான் பிறந்தது என்பதாக சொல்லி என் கையில் இல்லை. இப்போ இங்கே பிறந்திருக்கோம், இங்கே வளர்றோம். அப்போ இது எதனால் வந்தது? இங்கே இந்த இடத்துல பிறக்கணுங்கிறது எதனால் விதிக்கப்பட்டதுன்னா, அப்போ முன்னே செய்த வினை, சஞ்சித வினையின் காரணமாக இது வந்தது. அப்போ அந்த நற்குடி என்று சொல்லக்கூடிய குடியானது
எதனால? நல்ல வினை செய்திருந்தா நல்ல குடி, தீய வினை செய்திருந்தா குடி. எந்த குடியில போய் பிறக்கிறோமோ அந்த குடியே நமக்கு துன்பத்தை உண்டு பண்ணும். அப்படி நல்ல குடியிலே பிறந்திருக்கிறோம் என்பதாக சொன்னால் நாம் நன்மை செய்திருக்கிறோம், புண்ணியம் செய்திருக்கிறோன்றது அர்த்தம். ஸோ ஃபிசிக்கலாக நீ அனுபவிக்கும் போதே நீ என்ன செஞ்சிருக்கேன்றதை நினைப்பில் வச்சுக்கோ. எதுக்குன்னா இனிமே அந்த தப்பை செய்யாமல் இருக்குது. ஏற்கனவே செஞ்சதை கரெக்ட் பண்ண முடியாது, தப்பாயிடுச்சு. ஆனால் இனிமே தப்பு செய்யாமல் இருக்கலாம்ல, இருக்கலாமா இல்லையா? இப்போ நாம் இப்போ என்ன அதுலேருந்து இம்ப்ளை பண்ணுறாருன்னா, இனிமேல் இந்த பிறப்பிலையாவது இதை திருத்தி கொள்ளுதல் வேண்டும். எதை? மனம், வாக்கு, காயம், இது 3 சுத்தமாக இருக்கும். இது 3த்தையும் சுத்தமாக வைக்க பிறப்பு சுத்தமாகும். இந்த 3 சுத்தம் இல்லாமல் போனால் வர்ற பிறப்பும் சஞ்சிதமும் எப்படி இருக்கும்னா கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். சஞ்சித வினை எடுத்து வேற கூட்டணும். இதுக்கு எப்படி தான் எடுத்து கூட்டுறாரு தெரியல. நம்ம வினையை எடுத்து பெருமான் நம்ம மேலே ஒரு சட்டையை போட்டு விடுறாருன்னா, சட்டை நல்லா அழகாக இருந்தால் தானே போட முடியும். நல்லா புது சட்டையா, அயன் பண்ண சட்டையா இருந்தால் தான் அதை போடுறதுக்கு ஒரு உற்சாகம். இவர் எடுக்கிற நம்ம சட்டையெல்லாம் பார்த்தா எல்லாம் கிழிஞ்சு போய் ஒன்றுத்துக்கும் உதவாததா, கரையும் விரையுமா இருக்கு. என்ன பண்ணுறது? எல்லாம் செஞ்சு அதில் ஏதாவது தேடினாலும் பார்த்தா தேரவும் மாட்டேங்குது. அப்படி எடுத்த அந்த சட்டையை தூக்கி போட்டு விட்டு, சரி இனிமேலாவது ஒழுங்காக இருந்தால் நல்ல சட்டை கிடைக்கும். அப்போ இந்த உரு என்ற உடல் என்று சொல்லக்கூடிய இந்த உடலானது நன்றாக அமைந்து எந்த துன்பமும் கொடுக்கலன்னு சொன்னால், நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயிற் கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிப்பொழுதில் யார் கேட்குறா? திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் சந்நிதி முறை முருகத்தை முருகப்பெருமான் திருப்பூர் முருகப்பெருமானிடத்தில் வைக்கிற விண்ணப்பமே என்ன? முதல் விண்ணப்பம்னா நோயுற்று அடராமல். தினமும் பெருமான் திருவடியில் எதை கேட்குறீங்களோ இல்லையோ, பெருமான் திருவடியில் வைக்க வேண்டிய முதல் விண்ணப்பம், முதல் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி மனு எதுன்னா, நோய் உற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல். நோய் வந்துட்டாலே மனம் நோகும். அடுத்த ஸ்டேஜ் எது? மனம் ஏன் நோகுது? நோய் சரி, நோயினால மனம் நோகுதா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நோயினால மனம் நோகுதுன்னு சொல்றாருன்னு. நோயினாலே மனம் நோகதை விட, நோய் வந்ததினாலே மற்றவர்களுக்கு நாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால், நாம் எப்படி டிபெண்ட் ஆகி அவங்கள துன்புறுத்துவோம். அவன் ஒரு 4 பேச்சு பேசுவான் பாருங்க பக்கத்தில் இருந்து, அதை காதில் கேட்கும். அப்படி கேட்கும் போது மனம் நோகும் பாருங்க. அது நோயினாலே வருகின்ற மனநோயை விட மற்றவர்கள் சொல்லினாலே வருகின்ற மன வேதனை சொல்லுனார். அன்கான்சியஸாக இருக்கும், ஆனால் காது மட்டும் விழும். அப்போ பக்கத்தில் இருந்து பேசுவாங்க பாருங்க, அந்த பேச்சு அதை சொல்றார். நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயிற் கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிப்பொழுதில் அப்படின்னாரு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பெருமான் நீ எடுத்துட்டு போயிடு. இப்படி இருந்தால் புண்ணியம் செய்தது அந்த ஆன்மா. ஆக புண்ணியம் செய்கின்ற நிலை என்பதை சொல்லுகின்ற பொழுது, இந்த சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய இந்த சஞ்சித வினையானது நற்குடியிலே பிறத்தலும், ஆயுள் அது யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட தான் இருக்கு. இது எதனா, இந்த ஆயுள்ங்கிறது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு? இதுக்கு பேஸ் எது? வினை கோட்பாடு நம்ம பார்த்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட். ஆயில் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு? சஞ்சித வினை, பழவினையும் நுகர்வினையும். டாபிக் என்னது? ஒன்று பழவினையில் சேரணும், இல்லை நுகர்வினையில் சேரணும். உள்ள இருக்கிற கண்டென்ட், இந்த 29வது பாடலில் இருக்கிற கண்டென்ட்
பழவினையும் நுகர்வினையும் சொல்லிட்டா, அப்ப பழவினை இந்த ஆயுள் என்பது எதுல போய் சேரும்? எதுல சேரும்? ஸோ எடுத்துட்டு வந்த சஞ்சித வினை எவ்வளவு கணக்கோ அந்த கணக்கு தான் ஆயுள், உங்களோட பேண்ட்விட்த். இது எப்ப அப்படிங்கிறது கணக்கு யாருக்கும் தெரியாது, நம்ம கையில கிடையாதுங்கிறது. அப்ப இது ஆயுளே நம்ம கையில இல்லைன்னா நீ அப்ப எதனால இந்த ஆயுள் என்பது ஒன்று இருக்குதுன்னு நீ ஆராய்ந்தால் அப்ப அதுக்கு விடை காணும் போது உனக்கு தெரியும் பழவினை என்ற ஒன்று உண்டு. ஸோ பழவினையின் நிச்சயம், பழவினையை நிச்சயித்தல், கர்ம மலத்தை நிச்சயித்தல் என்பதுதான் இதனுடைய நோக்கம். நிறைய பேர் என்ன சார், என்ன பழவினை, அந்த வினை, இந்த வினைன்னு சும்மா நீங்க பாட்டு விட்டுட்டு இருக்கீங்கன்னு. சைவ சித்தாந்தத்தை ஒப்புக்கொள்ளாதவர்களுக்கும் உமாபதி சிவபிரகாசம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தை, நாத்திகருக்கு கூட பெருமானுடைய அந்த கருணையை விளக்கி காட்டக்கூடிய ஒரு நூல் சிவபிரகாசம். அதுதான் சிவபிரகாசத்தினுடைய தனித்துவம். குறுங்க சொன்னாலும் விளங்க சொல்லி அப்படியே ஆணி பசுமரத்தாணி போல பதிய வைப்பார் உமாபதி சிவம். ரொம்ப அழகா சுருக்கமாகவும் ஆழமாகவும் இருக்கும். நற்குடி நம்ம கையில கிடையாது, பழவினை. ஆயுள் நம்ம கையில இல்லை. அடுத்ததா என்ன சொல்றாரு? போக நுகர்ச்சி. இந்த போக நுகர்ச்சி என்று சொல்லக்கூடியதோ நம்ம கையில கிடையாது. தொடங்கு அடைவின் அடையாதே தோன்றும். தொடங்கு அடைவின் அடையாதே தோன்றும். இதுக்கு என்ன பொருள்? தொடங்கு அடைவின் அடையாதே தோன்றும். இப்ப இந்த வினை என்று சொல்லக்கூடிய இந்த வினைய நான் எந்த பிறப்புல செஞ்ச வினையை இந்த பிறப்புல எனக்கு கூட்டி இருக்காருன்ற டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் போன பிறப்புல செஞ்ச வினை இந்த பிறப்புக்கு வந்திருக்கா, இல்ல இதுக்கு முன்னாடி 2 பிறப்புக்கு முன்னாடி செஞ்ச? அப்போ சிவபிரகாசம் உமாபீஸ்வரன் சொல்றார், இதெல்லாம் உனக்கு எதுக்கு? இறைவன் கிட்ட விட்டாச்சு வினை கோட்பாடை பொறுத்த வரையிலும். உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ செய்ய வேண்டிய வேலை என்னன்னு நான் இப்ப பின்னாடி சொல்றேன், அதை செய்ய தவிர எந்த வினை எந்த பிறவியில செஞ்ச வினை இந்த பிறவியில கூட்டி இருக்காரு, இல்ல இதுக்கு முன்னாடி செஞ்ச வினைகள் என்று சொல்லக்கூடிய அந்த வினைகளை கூட்டினாரா, எந்த பிறவியில இருந்து வினை வந்ததுன்றது யாருக்குமே தெரியாது. இதுதான் வினை கோட்பாடு, பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதுல என்ன பியூட்டிங்கிறாரு, போன பிறப்புல செஞ்ச வினையையும் இந்த பிறப்புல கூட்டலாம், இந்த பிறப்புல செஞ்ச வினையை இப்போதே கூட்டலாம். அது அவர் கையில இருக்கு. யார்கிட்ட? பெருமான்கிட்ட. நான் இப்போ செய்கிற இந்த தப்பு தண்டாலாம் எனக்கு இன்னும் ஒரு 10 பிறவி கழிச்சுதான் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு கையை வச்சிடாதேங்கிறார். அப்பப்போ டைரக்டா திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் எப்படி வரும்? அதனால வினை கோட்பாடுன்னு சொன்ன உடனேயே இந்த பெண்டிங் சமாச்சாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன முடிவுக்கு வருவோம்? இப்போ செய்யறது நம்ம நிறைய செஞ்சு வச்சிருக்கோம். எது? எக்கச்சக்கமாக தப்பு தண்டா செஞ்சு வச்சிருக்கோம். அது சஞ்சீத வினையில இருக்கு. இப்போ செய்ய போகிறது எங்கே போகுது? அந்த கடைசி ஃபைலுக்கு தானே போவோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபைல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபைல் போகுது. ஸோ இன் ஆர்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறதெல்லாம் கழிஞ்சு இப்போ பண்ணுறது மேலே போய் சார் இது எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மொத்தமாக பல்காக தப்பு செஞ்சு வைக்காத. இப்போ செய்யக்கூடிய தப்புக்கு இப்போவே பலனும் வரலாம், போன பிறப்பில் செஞ்சதுக்கும் வரலாம், இல்லை எப்பயோ செஞ்சதுக்கும் வரலாம். இது வினை வருகின்ற சேர்கின்ற முறைமை என்பதை அடைவின் தொடங்கு அடைவின் அடையாதே தோன்றும். இதுதான் தொடங்கு அடைவின், இதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டியவர். ஸோ இதுதான் இந்த ஆர்டரை சொல்றார். எப்படி இந்த வினை கணக்கு வருது, பெருமான் கூட்டுறாரு அப்படின்னு சொன்னா தொடங்கு அடைவின் அடையாதே தோன்றும். ஸோ ஓம் கணக்குப்படிலாம் இங்கே வேலைக்காகாது. எது?
வினை கணக்கை சேர்க்கறது அது பெருமான்கிட்ட விட்டுருன்னு. ஸோ இது 29வது திருப்பாடல். அப்படி வருகின்ற அந்த வினைகளினுடைய வழிகள் என்னென்னு சொல்றார். தெய்வத்தினாலே வரும், பூதங்களினாலே வரும், மற்ற ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்களினாலே வரும், மனத்தொடர்பால் வரும். இதெல்லாம் இந்த வினைகள் வந்து நம்மை அடைகின்ற வழிகள். தெய்வ குற்றம், அப்புறம் பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களினாலே துன்பம் வரும். திடீர்னு போயிட்டா இடி இடிக்குது இல்லை, தலையில் விழுது பஞ்சபூதம். அப்போ இடிச்சு தலையில் விழுவது மாதிரி ஏதோ ஒரு இடி இடிக்கிற மாதிரி ஒரு வினை செஞ்சிருக்கோம் போல. அப்ப ஐம்பூதங்களினால் வருகின்ற அந்த வினை வரும் வழி இதுவே வினை இல்லை. இது வழியாக அந்த வினை வந்து நம்மை சேருகின்றது. தெய்வத்தினால், பூதங்களினால், மற்ற ஆன்மாக்களினாலே வருகின்ற ஆதி ஆன்மீகம்னு சொல்லுவார் சித்தியார்ல. மற்ற ஆன்மாக்களினால் வருகின்ற துன்பம்ன்றத நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அதுல நம்மை மாதிரியே இருக்கிறவன் துன்பப்படுத்தினாலும் உண்டு, இல்லது விலங்குகள் நம்மை துன்பப்படுத்துவதும் உண்டு. இப்படி பல வகையாக ஆன்மாக்களினாலே வரக்கூடிய அந்த வினை வந்து சேருவது மனதின் தொடர்பாக வரும். இந்த மனதின் தொடர்பாக வரக்கூடியது வினை எப்படி வரும்னா, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இதையெல்லாம் என்னது வாயிலேருந்து வரக்கூடிய இது, மனதிலே இருக்கக்கூடிய அழுக்காறு, பொறாமை, இதெல்லாம் சஞ்சித வினையினுடைய தாக்கம் தான் இது. ஆனால் மனதின் வழியாக வருவது. இப்படி வினை வருகின்ற வழியை சொல்லி 30வது திருப்பாடலிலே ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய வருவினையை எடுத்து சொல்லுகின்றார். இந்த பாடல் மேலை வினை என்பதாக சொல்லக்கூடிய வினை, வருவினை என்பதாக சொல்லக்கூடியது இதற்கு பெயர். ஆகாமியம் என்பது வடமொழி பெயராக இதை குறிப்பது. மேலைக்கு வருவினை எது எண்ணில் அங்கன் விருப்பு வெறுப்பு என அறி. அவ்விளைவும் எல்லாம் மூலத்த வினை பயில்வாம் எண்ணின் நாம் என் முற்றியது தன் பயன் உனக்கு முளைக்கும் என்பர். ஞானத்து வினைகள் இருதிறனாகும். புந்தி நன்னாத வினை நணுகும் வினை என ஒன்றிரண்டாய் ஏலத்தான் இதம் அகிதமாம். இதனால் வழுவாது எய்தியிடும் புண்ணிய பாவங்கள் என்றே. மேலைக்கு வருவினை எது எண்ணில், மேலே நமக்கு வந்து சேருகின்ற வினைகள், இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். நமக்கு எடுத்துட்டு வந்தது அத்தனையும் கழிச்சிட்டு பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு சஞ்சீத வினைகள் அத்தனையும் ஒரு ஒட்டு மொத்தமாக கழிச்சிட்டு வந்திருக்கலாம். பேலன்ஸ் பார்த்தா நில்லுன்னு இருக்கணும் இல்லையா? ஆனால் பேங்க் பேலன்ஸ் பார்த்தா நமக்கு நில்லுன்னு இருக்கக்கூடாது. ஆனால் வினை கணக்கு பேலன்ஸு எப்படி இருக்கணும்? ஜீரோ பேலன்ஸ். இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த ஜீரோ பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பிறவி இது எல்லாமே கொடுத்து எல்லாமே வருது. ஆனால் இந்த பிறவியும் தீர மாட்டேங்குது, வினையும் தீர மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மூன்றாவதாகிய வினை வருவினை என்று சொல்லக்கூடிய ஆகாமியம். ஸோ இந்த ஆகாமியம் என்பது எதனால் வருது? இந்த ஆகாமியம் அப்படின்னா அதுக்கு பேசிக்காக அதுக்கு என்ன காரணம்னா, விருப்பு வெறுப்பு. வினையை அனுபவிக்கின்ற பொழுது அதிலே விருப்பமும், வினையை அனுபவிக்கின்ற பொழுது அதிலே வெறுப்பும் தோன்றுகின்ற பொழுது அக்கௌண்ட் ஏறுறது ஆகாமியம்.
அப்ப ஆகாமியம் என்று சொல்லக்கூடியது சஞ்சித, அதாவது நுகர்வினை என்று சொல்லக்கூடிய இந்த நுகர்வினையை அனுபவிக்கின்ற பொழுது, அதை அனுபவிக்கிற போது எப்படி அனுபவிக்கணும்னா, இன்பத்துள் இன்பம் விழையாமையும் துன்பத்துள் துன்பம் உறாமையும். இப்படிதான். இப்படி அனுபவிச்சா என்ன ஆகும்? வறுவினை மேல் கணக்கு ஏறாது. அவர் சும்மா உட்காந்துட்டே இருப்பார். என்ன இவன் கணக்கு ஏறவே மாட்டேங்குது, மீட்டர் ஏறவே இல்லைன்னு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். கணக்கு எழுதுற போது இந்த கணக்கு மட்டும் ஏற மாட்டேங்குது, இவர் கணக்கு மட்டும் ஏற மாட்டேங்குது. காரணம், இன்பத்தில் இன்பம் விழையாமையும் துன்பத்தில் துன்பம் உறாமையும். இன்பத்தில் இன்பம் விழையாதான், துன்பத்தில் துன்பம் உறுதல் இலன் என்பது திருக்குறள். அப்ப இந்த இன்பம் வர்ற போது நாம படுகின்ற அந்த குஷி பார்த்தீங்கன்னா, துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை ஏற்றுக்கணுமா இல்லையா? இன்பம் வரும்போது மட்டும் எனக்கு வந்துட்டு அது எல்லாம் ஓகேன்னா, துன்பம் வர்ற போதும் ஏற்றுக்கணும். கல்யாணம்னு சொன்னால் இன்பமும் உண்டு, மனைவியால் துன்பமும் உண்டு. இன்பம்னு சொல்லி ஏற்றுக்கிட்டா அதனால துன்பமும் உண்டு. இல்லை அந்த பேக்கேஜில் எனக்கு இன்பம் மட்டும்தான் வரணும், துன்பமே வரக்கூடாதுன்னா சாத்தியமா? அப்போ இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் இந்த ஆன்மாவினுக்கு வினை கணக்கு கொடுத்த உடனே என்ன பண்றாரு? இந்த வினையை எப்படி இவன் அனுபவிக்கிறான்? how he is behaving with the கர்மா. அந்த பிஹேவியரல் ஆஃப் கர்மா தான் திருப்பி இந்த மேல் வினையை கூட்டுது. சொல்றது ரொம்ப ஈஸி. மேலேருந்து மேடையில் ஒரு மைக்கை கொடுத்தாச்சு, ஒரு எல்லாம் பண்ணியாச்சு. இன்பத்துள் இன்பம் விழையாமையும் துன்பத்துள் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு போறது எவ்வளோ ஈஸினா அவ்வளோ ஈஸி. ஆனால் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. ஒரு இன்பம் வரும்போது இன்பம் இல்லாமல் இருந்தால் நீ என்ன மரக்கட்டையான்னு கேட்பான் பையன். நான் இல்லை நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன் மார்க்லன்னு சொல்லிட்டு நின்று ப்ராக்ரஸ் இந்த இது மார்க் ஷீட்டை காமிச்சா, அப்படியா, ஆகட்டும், எல்லாம் இறைவன். நீலாம் ஒரு அப்பாவா? நீ ஜடம் மாதிரி நிற்கிறேன் சொல்லுவாங்களா இல்லையா? பைத்தியக்காரன் ஆகிடும். அதே முக்கியமான ஒரு நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ரிலேட்டிவ் ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. அப்படியா, இருக்கட்டும். அப்படின்னா என்ன ஆகும்? அடுத்த வேளை சாப்பாடு இருக்கட்டும். அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் அட்மிட் ஆகிருக்காங்க, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆள், அதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இது ப்ராக்டிக்கலி பாசிபிளாக நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சைவ சித்தாந்த வகுப்புன்னு சொல்லியாச்சு, சிவபிரகாசம் பாடம் நடத்துங்கன்னு சொல்லியாச்சு, பாடம் நடத்துறதுக்கு வினை கணக்கு கோட்பாடு சொல்லியாச்சு. உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்கும் இப்படி தாங்க வினை, இன்பத்துள் இன்பம் விழையாமையும் துன்பத்துள் துன்பம் உறாமையும், எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னா எல்லாரும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டிட்டு போகிறதோட முடிஞ்சிடும். ஆனால் இது எந்த விதத்தில் உமாபதி சிவம் சொல்கிறார் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. இப்போ இந்த நிலை இதுக்குத்தான் இந்த பாடு. எதுக்கு இந்த பாடு? கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, புத்தகத்தை படிக்கிறது, சிவபிரகாசத்தை கேட்கறது, சிவபிரகாசத்தை படிக்கிறது, இது அத்தனையும் இவென்ச்சுவல் ரிசல்ட் என்ன? இது அத்தனையும் பண்ணுறோமே, இதுக்கான கடைசி பயன் என்ன அப்படின்னா எது? இது அத்தனைக்கும் கடைசி பயன் என்ன? வினை ஜீரோ பேலன்ஸ். நீங்க பேலன்ஸ்லயே இருக்கீங்க. இவருக்கு ஒரு அக்கௌண்ட் பேலன்ஸ் ஓபன் பண்ணோம், அதுல அவர் நில் பேலன்ஸ் அதுலயே இருக்காரு. கரெக்ட், நீங்க அது கரெக்ட். ஆனா இது அத்தனையும் நாம செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே காரணம் தாங்க. ஒரே காரணம். என்ன காரணம்? இருவினை ஒப்பு அப்படிங்கிற ஒன்று வருவதற்கு செய்வதுதான் அத்தனையும். த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆன்மாவுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு எதில்? சைவ சித்தாந்த வகுப்பில் உங்களுக்கு எல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் எப்போ வருது? கடைசி தானே. அதில் டெஸ்ட் என்னன்னா இருவினை ஒப்பு அப்படிங்கிற டெஸ்ட்டு தான் கடைசி டெஸ்ட். எது?
இந்த இருவினை ஒப்பு வர்றதுக்கு படுற பாடு இருக்கு, இந்த பாடு பயங்கரமான பாடு. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். ஒவ்வொரு நாயன்மாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த முன்னாடி சொன்ன இந்த இலக்கணம் அப்படியே பொருந்தும். எந்த நாயன்மாரும் எடுத்துட்டு இவங்களுக்குரிய அந்த திருக்கூட்ட சிறப்புல அடியார்களினுடைய இலக்கணம் என்ன அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னாரு. அத்தனை பேர் எந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க வெர்ஜ் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னா இருவினை ஒப்புங்கிற பாயிண்ட்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் புஷ் பண்றார் பெருமான், டக்குன்னு போய் இருவினை ஒப்புக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. இருவினை ஒப்பு ஸ்டேஜ் வந்த உடனே டக்கு மலபரி பாதம் சத்தினி பாதம் பெருமான் ரிஷபரூடரா வராரு, பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறாரு, கூட்டு போயிடுறாரு. ஸோ ஸ்டேஜ் எங்க இருக்கு அப்படின்னா இருவினை ஒப்புல தான் இருக்கு. அதை பிராக்டிஸ் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த உலக வாழ்க்கையில நாம இருக்கின்ற பொழுது இருவினை ஒப்பை பிராக்டிஸ் பண்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணமாக ஆஃபீஸ் போயிட்டு இருவினை ஒப்பா பண்ண முடியும்? திட்டினாலும் வாங்கிக்கிறோம், அங்கே வந்து பாராட்டினாலும் ஒரே மாதிரி இருந்தோம்னா வேலை பார்க்க முடியுமா? அப்ப உள்ளத்தால் துறவு கொள்ளுதல் அப்படிங்கிற நிலையை பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் திருமுறைகளும் சாத்திரங்களும் நமக்கு உதவுது. இப்ப அடுத்த ஸ்டேஜ் மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஒரு காமன் பீப்புள் அவங்களும் இருக்காங்க. நீங்க அதே இடத்துல அதே ஒர்க் கல்ச்சர்ல அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஆனா ஒரு சிவ தொடர்புடைய ஒரு அடியார். இந்த ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டு பேரும் வேலை பார்க்கறாங்க, ரெண்டு பேரும் போறாங்க, ரெண்டு பேரும் திட்டு வாங்குறாங்க, ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா டிஃபரன்ஸ் என்ன? என்ன டிஃபரன்ஸ்? பேங்க் பேலன்ஸ் சொல்லக்கூடாது, அது முடிஞ்சு போச்சு. என்னது? உள்ளுக்குள்ள சிவ தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். சிவனுடைய தொடர்பு, நால்வரினுடைய தொடர்பு, உமாபதி சிவத்தினுடைய தொடர்பு உள்ள இருக்கும் போது அதுக்கு இருக்கிற அந்த வேல்யூவும் அதுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தும் மற்ற யாருக்கும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. அதுதான் நம்மளுடைய தவப்பயன். நாம் இங்கே கூடியிருக்கிறதுடைய தவப்பயனும் நமக்கு பெருமான் இதை உணர்த்தி இருக்கிறார். சிவப்பிரகாசம் என்ற ஒரு நூல் உணர்த்தப்படுகின்றது. சிவப்பிரகாசம் என்ற ஒரு நூலை அருளி செய்த உமாபதி சிவத்தை நாம் எண்ணுகின்றோம். எண்ணுகின்ற பொழுது எவ்வளவு வினை குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு கணக்கு தெரியாது, ஆனால் பெருமானுக்கு தெரியும். அவர் குறைச்சிருப்பார். எப்பொழுதெல்லாம் உமாபதி சிவத்தினுடைய திருவடியை எண்ணுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் வினை கணக்கு சர்ன்னு இறங்குது. நீங்க பேங்க் பேலன்ஸ் தான் திருப்பி வந்தது. இப்போ இறங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்டா இறங்கும். அப்ப என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. அப்ப கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே எப்ப? என் வினை ஒத்த பின். அப்ப இந்த இருவினை ஒப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, இன்ப துன்பம் என்று சொல்லக்கூடிய நிலை, அத விருப்பு வெறுப்பு என்பதாக அறிந்து இந்த வினைக்கு எல்லாம் அதுவே அந்த வினையே காரணம், வருவினைக்கு விருப்பு வெறுப்பு என்பதை உணர்த்துகின்ற அந்த செய்தியை சொல்றார். அவ்விளைவும் எல்லாம் மூலத்த வினை. மூலத்த வினை என்பது இங்க எதை சொல்றாரு? மூலத்த வினைனா மூலத்த வினை எது? மூலத்த வினை என்ன? எது மூலத்த வினை? சஞ்சித வினை என்பதுதான் இங்க மூலத்த வினை. அப்ப கீழே எழுதிங்க, சஞ்சித வினை என்பது மூலத்த வினை. அதை நாம் பயிலுகின்ற பொழுது, அனுபவிக்கின்ற பொழுது வருகின்ற விருப்பு வெறுப்பினாலே வருவது மேலை வினை. ஞானத்து வினைகள் இரு திறனாகும் அப்படின்னு சொல்லி வினைகளை இரண்டு தன்மைகள் என்று அமைத்து காட்டுகின்றார். ஒன்று புந்தி
நன்னாத வினை, இன்னொன்று புந்தி நணுகும் வினை அப்படின்னு ரெண்டு வினையை சொல்றார். நாம வினை செய்கிற போது ஒன்று நானா செஞ்சிட்டேன், தப்பு தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்றோம்ல. நான் தப்பு பண்ண உடனே என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்லுவோம்? தெரியாம செஞ்சிட்டேன். அப்ப தெரியாம செஞ்சியா, அது புந்தி நணுகாத வினை. இல்லை சார், அவன் தெரிஞ்சே தான் அடிச்சேன், அவனை அது தப்புன்னு தெரிஞ்சே செஞ்சேன். தெரிஞ்சே செய்யறது புந்தி நணுகும். இது ரெண்டு கிளாசிபிகேஷன் கொடுக்குறேன். புந்தி அபுத்தி பூர்வ புண்ணியம், புத்தி பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது அதனுடைய கிளாசிபிகேஷன். புத்தி பூர்வ புண்ணியம் தெரிந்தே செய்வது, இதுதான் நடைமுறை, இப்படித்தான் இருக்கும், இதை இப்படி செய்தால் இது உபசாரம் செய்யப்படுவது, இதனால் செய்யப்படுகின்றது. பெருமானுக்கு செய்கின்ற அந்த சோடாசல உபசாரம், 16 வகையான உபசாரம் செய்வார்கள். எங்க திருக்கோயிலில் எத்தனை வகை? அதுக்கு சோடாசலம் 16 வகை. 16 வகைக்கும் 16 பொருள் உண்டு. தெரியாம செஞ்சா அபுத்தி பூர்வ புண்ணியம், தெரிஞ்சு செஞ்சா அது என்ன ஒவ்வொன்றையும் எதை குறிக்குதுன்னு செஞ்சா, தெரிந்து செய்தால் என்ன அதுக்கு, அது புத்தி பூர்வம். அப்ப அபுத்தி பூர்வம் புந்தி நணுகாத வினை, புத்தி பூர்வம் புந்தி நணுகும் வினை என்ற இரண்டு நிலைகளிலே அமைத்து சிவராத்திரி அன்னைக்கு மரத்து மேல உட்கார்ந்துருக்கு குரங்கு, கீழே என்ன பெருமான். குரங்கு கை சும்மா இருக்குமா? என்ன பண்ணும்? பிச்சு பிச்சு போடும். மேலே இருந்த இலைய பிச்சு பிச்சு போட்டது, பெருமான் தலையில விழுந்தது. லிங்கோத்பவ காலம், பெருமான் தலையில போய் விழுந்தது வில்வம். உட்கார்ந்து இருந்தது குரங்கு, ஆனது முசுகுந்த சக்கரவர்த்தி. முசுகுந்த சக்கரவர்த்தியாக அடுத்த பிறப்பிலே அது இந்திரன் கூப்பிடுறான். எதுக்கு? எனக்கு ஒரே ப்ராப்ளமா இருக்கு, இந்த அரக்கர்கள் எல்லாம் ரொம்ப கொடுமை பண்றாங்க அப்படின்னு சொல்லி மேல் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் கீழே இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு, பூலோகத்தில் இருக்கிற கூப்பிட்டு மேலே சண்டைக்கு கூப்பிட்டு அவரை பயன்படுத்துகின்றான்னு சொன்னா, எந்த அளவுக்கு அந்த இலையை பிரிச்சு மேலே போட்ட காலம் லிங்கோத்பவ காலம்னு குரங்குக்கு தெரியுமா? அது வில்வ இலைன்னு குரங்குக்கு தெரியுமா? ஆனால் போட்ட காலமும் போட்ட பொருளும் பெருமானுக்கு அந்த காலத்திலே போய் சேர்ந்ததினாலே பெருமான் சொன்னார், நீ உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்பதாக சொல்லி அவருக்கு கொடுத்த பொழுது அவர் சொன்னார், எனக்கு மனுஷனா நீ அடுத்த பிறப்புல போட்டால் திருப்பி நான் என்ன இருந்து வந்தேங்கிறது மறந்துடும். அதனால எனக்கு அந்த குரங்கு மூஞ்சியை மட்டும் மாத்திராது. கண்ணாடியில் பார்க்குறப்ப எல்லாம் நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியணும். இப்படி இருந்தனா இப்படி ஆயிருக்கேன், அது ரொம்ப முக்கியம். இப்படி இருந்த ஆள் இப்படி ஆயிருக்கேன்றது எனக்கு ஞாபகம் வரணுங்கிறதுக்காக முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னுடைய முகத்தை குரங்கு முகமாகவே பெருமாளிடத்தில் இருந்து வேண்டி பெற்ற அந்த நிலை அபுத்தி பூர்வ புண்ணியம். தெரிஞ்சு செய்யல, நாமெல்லாம் தெரிஞ்சே செய்யறோம். முசுகுந்த சக்கரவர்த்தி போஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. வில்வம் தான் போடுறோம், என்ன அதே லிங்கோத்பவ காலம் தான் போடுறோம், அதே பெருமாள் தலையில தான் போடுறோம். எழுந்து கேட்க மாட்டேங்கிறாரு என்ன வேணும்னு. கேட்டா அவர் அப்படியே கேட்டா நம்ம என்ன கேட்க போறோம்? என்ன கேட்பீங்க? மேக்சிமம் என்ன கேட்பீங்க? கை தூக்குனாங்களேன்னு பார்த்தேன். வெரி குட், கேட்டா நல்லது. ஆரோக்கியம், சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு. நோயின்மை, களவு, நோயின்மை, கல்வி, தானியம் அப்படின்னு அந்த 16 பேர் சொல்றாரு அபிராமிப்பட்டர். அந்த 16 பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழுதல் என்ற நிலை. அப்ப இறைவனுக்கு அப்படி செய்வது புத்திபூர்வ புண்ணியமாக இருந்தாலும் அதுல பலன் வர மாட்டேங்குது. சிலது அபுத்தி பூர்வமாக இருந்தால் டக்குனு பலன் வந்துடுது. அப்ப வினை என்று சொல்லக்கூடிய இந்த வினையை செய்கின்ற முறையிலே புத்தி நணுகும் முறையும் புத்தி
நணுகாத அந்த நிலையும் 2 நிலைகள் அப்படின்னு சொல்றது அந்த வருவினை ஆகிய 30வது திருப்பாடல். 31வது திருப்பாடலிலே அறம் பாவங்கள்